சேலம் ஜிகேஜில் தண்ணீர் குடிநீர் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த பக்கம் திரும்பி பாருங்களேன், பாட்டில் கையில் எடுத்துகிட்டு அவளை தண்ணி பாட்டில் வச்சுட்டு எவ்வளோ அவஸ்தைப்படுறா பார்த்தீங்களா. ஒரு குழந்தைக்கு தண்ணி ஊட்டினா கூட இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்குமே கடைக்கு போனால் கூட சுடு தண்ணி வேணும், இந்த பச்சை தண்ணி வேணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். என்னதான் இந்த ஆர்வா வாட்டர் இதுன்னு எவ்வளோ வந்தாலும் நம்ம வெளியே போய் காசு கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில. பாத்ரூம் வசதிலாம் ரொம்ப, அதாவது சொல்கிறதுக்கும் ஒரு இதாக இருக்குது. பக்கத்தில் லேடிஸ் இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. தண்ணி வசதி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ஆள் போய் யூஸ் பண்ணால் மறுபடியும் அடுத்த ஆள் உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வெளியே வர வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எதுக்குமே பார்க்குறீங்க, அவங்க தான் யூஸ் பண்ணணும், அவங்க தான் சொல்லணும். வார்டுலேயே அதே சூழ்நிலை தான். வார்டுக்குன்னு, அதாவது இப்போ நாம் கூட லேடிஸ் வாசல், இப்போ இதெல்லாம் லேடிஸ் ப்ரெஸ் வார்டில் லேடிஸ் எல்லாம் போயிட்டு சும்மா போயிட்டு வெளியே என்னன்றாங்க, உள்ளே போய் மூச்சு விட முடியல அப்படின்றாங்க. பாருங்க, அப்படியே திருப்புங்க. லேடிஸ் சொல்கிறாங்க, நான் சொன்னால் கூட இது திருப்புங்க. ஒரு பாத்ரூம் கூட சரியில்லை, அப்படிதான் இருக்கு. தண்ணி வசதியே இல்லை, பாத்ரூம் அசிங்கமா இருக்கு, யாரும் கழுவுறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. சேலம் ஜிஹெச் மோசம். வார்டுலயும் அப்படிதான் இருக்கு, எலி ஓடுது, எல்லாமே அப்படிதான் இருக்கு, வார்டுலயுமே இருக்கு. நாங்களே இன்னைக்கு 3 நாள் இருக்கோம். பக்கத்துலயே எலியெல்லாம் நிறைய ஓடுது. பிரசவத்துக்கு வரல, எங்க மாமியாரை கொண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்ப சேர்த்திருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்தோம். இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் பார்த்துட்டு இருக்கோம். தண்ணி வசதி இல்லைங்க சார், அவ்வளோக்கு தண்ணி வசதி இல்லை. ஆமாங்க சார், பாத்ரூமுக்கு காசு கொடுத்து தான் நாங்கள் போகிறோம். அந்த பாத்ரூமே நைட்டில் யூஸ் பண்ண முடியல. பாத்ரூம் தண்ணி வருது, லேடிஸ் போனாங்கன்னா தண்ணி இல்லைன்ட்டுன்னா இன்னும் பக்கத்து வாட்டுக்கு தான் போகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி குடிக்க தண்ணி இல்லை வார்டில். பாருங்க, வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ கடைக்கு தான் வாங்க போகிறோம் தண்ணி வாங்க. அது ரொம்ப தண்ணிக்கு சிரமமாக இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டிங்க பார்த்தீங்கன்னா அவங்க டீ செலவுக்கு சாப்பாடு செலவுக்குன்னு காசு சும்மா போகிறப்பல காசு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு காசு வேணும். நாங்களே இப்போ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். இப்போ அவங்க தினைக்கும் 50 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட. அது ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ நேற்றுக்கு மழை 1 மணி நேரம் பெஞ்சுது. எல்லா ஆம்பளைங்களும் வெளியில் தான் மழையில் தான் நனைஞ்சிட்டு படுத்துட்டு இருந்தோம். உள்ள யாருமே செக்யூரிட்டிங்க யாருமே. இதுதான் சார் நடக்குது. பொது பாத்ரூமும் அப்படியே தாங்க சார் இருக்குது. பொது பாத்ரூமும் இப்போ சுத்தமாக எதுவும் டோரெல்லாம் இல்லை, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. பாத்ரூமும் க்ளீன் பண்ணுறதில்ல. இதுதான் பாத்ரூமும் தண்ணியும் இல்லை. உள்ளே போனால் ஒன்று கச்சிப்பு கட்டி தான் போகிறதா இருக்குது. ரொம்ப நாறுது பாத்ரூம்லாம். ஜென்ஸ் பாத்ரூமும் அப்படி தான் இருக்குது, லேடிஸ் பாத்ரூமும் அப்படி தான் இருக்குது.